ஹலோ கைஸ், வெல்கம் டு அருள் பிரியாஸ் விளாக். இன்னைக்கு ஜிஎம் டைட் சீரீஸ்ல 6th அண்ட் 7th டே தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ டே 6 அப்பாக் மார்னிங் எடுத்தது. காலையிலேயே பாத்தீங்கன்னா பயபக்தியா இருக்கிறேன் இல்லையா? ஆமாங்க, காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டு வந்தா அதை தான் இப்படி இருக்கேன். டே 6ல என்ன சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடணும். மதியம் மட்டும் கார்ஃபுக்காக ஒரு சப்பாத்தி இல்லைன்னா ப்ரௌன் ரைஸ் இப்படி மாத்தி எது வேணா எடுத்துக்கலாம். நீங்க இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ஒரே ஒரு கேரட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது சாப்பிட ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்கும். குக் பண்ணவே தேவையில்ல. ஸோ அதனால நான் அத அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன் இன்னைக்கு மார்னிங்ல. இன்னைக்கு நாளும் பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் மோசமாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா வெஜிடபிள் சாப்பிட போறோம். மதியம் கண்டிப்பா ஏதாவது ஒரு கார்ப் எடுத்துக்க போறோம். ஸோ நம்மளுக்கு கஷ்டமா தெரியவே தெரியாது. பிரேக்ஃபாஸ்ட்ட சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்றேன், எப்பவும் போல தண்ணி குடிச்சுக்கிறேன். ஆமாங்க, நெறைய தண்ணி நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கணும். 3 லிட்டருக்கு கம்மி இல்லாம குடிக்க தான் நம்மளுக்கு ஃபேட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபேஸோட க்ளோ ரொம்ப இன்க்ரீஸ் ஆவறத நம்மளே கண்கூட பார்க்கலாம். இன்னைக்கு மதியம் லஞ்ச் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 150 கிராம் சிக்கன் கூட எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கோகனட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் போதும், அதுக்கு மேலே நிறைய சேர்க்க வேண்டாம். லைட்டாக காஞ்சனதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்தோம்னா அது வேறு டேஸ்ட் மாதிரி கிரேவி மாதிரி வந்துடும். ஸோ நான் ட்ரையாக தான் செய்ய போகிறேன். அதனால் நான் தக்காளி சேர்க்காம வெறும் ஆனியன் மட்டும் போட்டு இந்த மஷ்ரூமை நான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா கரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் மஷ்ரூமுக்கு பதில் சிக்கன் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி சிக்கன் செய்யலை. ஸோ நான் இன்றைக்கி மஷ்ரூமே தான் எடுத்துகிட்டு போகிறேன். இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது பெப்பர் போட்டு செய்ய போகிறோம். கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் பெப்பரும் ஆட் பண்ணோம்னா இது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நான் லாஸ்ட் டைம் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஸோ அதே ரெசிப்பியை நான் இப்படியே செய்கிறேன். கொஞ்ச நேரம் கலரி விட்டதும் இப்போ குழம்பு மிளகா பொடியை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். காரம் நிறைய வேண்டாம். இப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் போடும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. போட்ட உடனே பாருங்கள் நல்லா வதங்கி சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இதில் பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர் போடும். எனக்கு பெப்பர் டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்காது. இருந்தாலும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நம்ம பெப்பர் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் சாப்பிட ரெடி மஷ்ரூம். இன்னைக்கு எனக்கு லஞ்சு சப்பாத்தியும் அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃப்ரை தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மஷ்ரூம் ஃப்ரை தான் இது. நம்ம ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நிறைய காரம்லாம் போட்டு அப்படிலாம் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ மைல்டாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்னைக்கு எவ்வளோ மஷ்ரூம் எடுத்து செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸில் வரும் இல்லைங்களா? ஸோ அதை அப்படியே நான் செஞ்சுட்டேன். அதில் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சுட்டேன் அருளுக்கு. மீதி எல்லாமே நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சப்பாத்திக்கும் அதுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆஃப்டர்நூன் லஞ்சை சூப்பரா முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டின்னருக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே கேரட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கேரட்டே எனக்கு போதுமானதா இருந்தது. மேற்கொண்டு பசி எடுத்தா வேணா வெள்ளரிக்காய் இருக்கு. ஸோ அதை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு கேரட் மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இன்னைய நாளை இதோட முடிச்சிட்டேன். The next day. ஒரு வழியா இன்னைக்கு ஃபைனல் டே வந்தாச்சு. ஆமாங்க, இன்னைக்கு டே 7. இன்னைக்கு என்ன நம்ம எடுத்துக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரூட் ஜூஸா எடுத்துக்க போறோம் வித்தவுட் சுகர். ஸோ நான் காலையில வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எனக்கு அருள் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் சூப்பரா குடிச்சு முடிச்சிட்டேன். இன்னைக்கு மதியமும் லஞ்சுக்கு சப்பாத்தில ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ நான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். 6 டேஸ் இன்னைக்கு எப்படி மூவ் ஆச்சுன்னே தெரியல. ஸோ ரொம்ப வேகமா கடந்து வந்த மாதிரி இருந்தது எனக்கு. இந்த 7th டே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு டேவா இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு. டயட்ல இருக்கும்போது வெளியே போறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வெளியே போற இடத்துல எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதை மீறி இன்னைக்கு நான் போயே ஆகணும்.
போகிறோன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆக போகுது. ஸோ மாப்பிள்ளை வீடு கை நினைக்கிறதுக்காக போயிருந்தோம். கை நினைக்க போகிறதுனா என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அங்கே போய் சாப்பிட தான் போயிருந்தோம். பட் என்னால் சாப்பிடவே முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் போகும்போது சப்பாத்தியும் அதுக்கப்புறம் கேரட் பொரியல் சிம்பிளாக செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போய் எல்லாரும் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சாப்பிடும்போது நான் மட்டும் அங்கே டிஃபன் பாக்ஸை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால நான் சாப்பிடவே இல்லை, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி மாமா வீட்டுக்கு வரும்போது டைம் பாத்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. எனக்கு வேற பாத்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து சரியான பசி எடுத்துக்கிச்சு. மாமா வீட்டுக்கு வந்ததும் கதவு கூட திறக்கல, நான் பாட்டு வெளியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் கிளம்பும் போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்திருப்பேன்னு பார்த்திருப்பீங்க. பட் இப்ப பாருங்க, டிராவல் பண்ணி வந்ததுல முகம்லாம் ரொம்ப டல் ஆயிடுச்சு. நான் இப்படி வந்து அவசர அவசரமா சாப்பிடறத பார்த்துட்டு எங்க சித்தி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பாத்தீங்கன்னா நான் வாட்டர் மெலன் ஜூஸ் தான் எடுக்க போறோம். ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கத்தியை வச்சு எடுக்கிறதுக்கு பதில் இது போல கரண்ட் யூஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாவும் வருது. அதே சமயம் நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு மீதி அப்படியே கவர் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கவும் ஈஸியா இருந்தது. ஃபைனலி ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இன்னைய டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டே 7ம் நம்ம முடிச்சாச்சு. என்ன ஒரு சின்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து வாட்டர் நிறைய குடிக்கல. அது மட்டும் தான் கஷ்டமா இருந்தது. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தண்ணி குடிச்சிருக்கேன். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படா நெக்ஸ்ட் டே வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வெயிட் செக் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த நாளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கைஸ், எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு வழியாக 7 டேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் வந்திருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல, எக்ஸ்பெக்டே பண்ணலை நான் இப்படி இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக. ஜிஎம் டயட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு 3-4 டேஸ் வந்துட்டு என்னடா இது லைஃபு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு பசியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பசிக்கும். ஸோ அப்போ நம்ம ஏதாவது சாப்பிடணும்னு தோணிட்டு தான் இருக்கும். பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம இதை கொண்டுட்டு போக போகிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் 5th டே 4th டேலேருந்தே கூட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஒன்றும் கஷ்டமாக தெரியாது. அதுக்கப்புறம் போக இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சப்பாத்திலாம் அந்த கடைசி ஒரு 3 நாள் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லை ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு பெருசாக கஷ்டமே தெரியாது. நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணப்போகுது. எனக்கு வந்து இந்த கடைசி நாள் பார்த்திங்கன்னா 7th டே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான டேவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து அன்றைக்கி நான் வெளியே போகிற ஒரு வேலை இருந்தது. ஸோ நான் ரொம்ப கடைசி நாள் வந்து ஒரு சோதனையாக எனக்கு கிராஸ் பண்ணி போன மாதிரி தான் தோணுச்சு. என்ன ஒன்றுனா, அன்றைக்கி வந்து நான் சரியாக தண்ணி கொஞ்சம் குடிக்கல. கொஞ்சம் ஒரு 2 லிட்டருக்கு தான் குடிச்சிருப்பேன். பட் வீட்டில் இருந்ததுனா இன்னும் நிறையவே குடிச்சிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய தண்ணி குடிக்கணுமோ அவ்வளவும் குடிச்சு முடிக்கணும். ஏன்னா கடைசி நாளுன்றதுனால. பட் என்னால் அந்த லாஸ்ட் டேவை தான் என்னால் வந்துட்டு நான் நினச்ச மாதிரி கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா வெளியில் போகிற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு எப்படியும் அந்த நாளை நான் சமாளித்து தான் நான் வெளியே வந்திருந்தேன். ஸோ இந்த ஃபைனல் டே எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. சரி, இப்போ ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வெயிட் செக் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னா 68.80 சம்திங் இருந்துச்சு. ஓகே, இந்த 7 டேஸுக்கு அப்புறம் நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. என்ன இருந்ததுன்னா 64.85 சம்திங் ஏதோ ஒன்று, மொத்தம் 65க்குள்ளே 64 to 65க்குள்ளே வந்து வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 4 கிலோ வந்துட்டு நான் லாஸ் பண்ணியிருக்கேன். 68லேருந்து 64 இல்லை 65 வச்சு 65 கூட வச்சுக்கலாம். 65 கேஜி வந்திருக்கேன். ஸோ அது எனக்கு நினச்சி பார்த்தா ஷாக்கிங் ரிசல்ட்டு தான் ஆக்சுவலாக வந்து எனக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் டயட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. அது வந்துட்டு 2 கிலோ தான் குறைஞ்சிது நான் ஃபஸ்ட் டைம் ஜிஎம் டயட் இருக்கப்போ. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் அப்போ வந்து நிறைய தண்ணி குடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் அப்போ வந்துட்டு அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தண்ணி நிறைய குடிக்கவே மாட்டேன், ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் நான் அப்படி இல்லாமல் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு மேலே தான் குடிப்பேனே தவிர கம்மியாக குடிக்கல. கடைசி ஒரு நாள் மட்டும்தான் தண்ணி கம்மியாக குடிச்சிருப்பேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 4 கேஜி குறைச்சிருக்கேன்னும் போது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆக்சுவலாக நான் இப்போ இந்த ஜிஎம் டயட் முடிச்சு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாமல்
அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. என்ன ஒன்று 1 கிலோ எக்ஸ்ட்ரா காட்டுற மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக காட்டும். அது ஏன்னா நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் ஓகேங்களா, நம்ம டயட்டில் இருக்கும்போது வாட்டர் கண்டென்ட்டை நல்லா வந்துட்டு லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் சேர்ந்து தான் குறைஞ்சிருக்கும். இப்போ திடீர்னு உங்களுக்கு அந்த 1 கிலோ ஏறிடுச்சு இல்லை 1/2 கிலோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் கண்டென்ட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நார்மலாக நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம் இல்லை வேறு மாதிரி சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அப்போ அதை நினச்சி இங்கே பயப்பட வேண்டாம். பட் உங்கள் ஃபேட் லாஸ் ஆனது தான், அது அப்படியே தான் இருக்கும். பட் அது இன்க்ரீஸ் ஆகாமல் நீங்கள் ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் இன்னமும் குறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த டயட்டில் இன்னொரு பெனிஃபிட்டான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பார்த்தா க்ளோ ஆயிடுவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ஸ்கின் டோனே வந்துட்டு இந்த டயட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாட்ஸ் ஆஃப் நிறைய தண்ணி குடிக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக சாப்பிட்றோம். ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ருப்போம் இல்லையா, அதனால பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளோ ஆகிருப்போம். நான் கூட பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளோவாக தான். ஒரு ஜிம் டயட்டோட சீரியஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.